இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு எப்படி தெரியும் மீரா? தேவதை மாதிரி இருந்த என் அக்கா பொண்ணுதான் பூமின்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? அம்மாடி கடவுளே, ஐயோ நான் அம்மாடி கொஞ்சம் சும்மா இரு. தெரியாம நீ அப்படி நடந்துகிட்ட. இப்பதான் இந்த தேவதையோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுல, பூஜை பண்ணு. பாவம் போய் புண்ணிய சேர ஆரம்பிக்குமா. கரெக்ட் தான் சித்தி, சரியான நேரத்துல சரியான வார்த்தையை சொல்லிருக்க. மீரா, மீரா நீ போய் பூமியை கூட்டிட்டு வா. என் கண்ணீரால அவ காலை கழுவி நான் என் நெத்தியில தெளிச்சுக்கணும். என்ன மன்னிச்சிருன்னு நான் அவகிட்ட கேட்கணும் மீரா. இந்த வீட்டுக்கு அவளை மகாராணி ஆக்கி அவளை தலைமையில வச்சு நம்ம கொண்டாடணும். மாமா கோமால இருந்து வெளியில வந்ததும் பூமிதான் இந்த தேவதையோட பொண்ணுன்னு தெரிஞ்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாரு இல்ல? அவளை மகாராணி மாதிரி பாத்துக்கிறது பார்த்து நான் பண்ண சின்ன சின்ன தப்பு எல்லாம் அவர் மன்னிச்சிருவாரு. நான் கோர்ட்லயே அவளை கூப்பிட்டேன் அண்ணி. ஆனா அவ டைம் பார்த்து வரேன்னு சொன்னா. நீ அத்தைங்கிற உரிமையில உன்னுடைய வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பா. ஆனா அவளுக்கு என் மேல இருக்கிற கோவம் மட்டும் குறையாது மீரா. மீரா, ஒரு தாயா நான் எந்த அளவுக்கு இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு நீ கூட்டிட்டு வா மீரா. கூட்டிட்டு வந்துரு மீரா, பிளீஸ். சரிங்க அண்ணி. பூமியை வர வைக்கிறதுக்கு தான் அந்த நாடகமா? என்ன பிளான் பண்ணிருக்கானே தெரியலையே. பூமி இங்க வராத மாதிரி தடுக்கணும். மீரா, மீரா, மீரா நில்லு. பூமி எங்க கூட்டிட்டு வராத. என்னங்க எப்படி சொல்றீங்க? அபூர்வா அண்ணிய பாத்தீங்கல்ல, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவ ஒண்ணு கஷ்டப்படல, நடிக்கிறா. பூமி இங்க வந்து அவளுக்கு ஆபத்து. உங்களுக்கு ஏதாவது மூளை குழம்பி போச்சா? நம்ம வீட்டு பொண்ணுக்கு என்ன ஆபத்து இருக்க போகுது? கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுக்கு நான் இங்க இருக்கேன், அபூர்வா அண்ணியும் இருக்காங்க. மீரா, ஆபத்துன்னு சொல்றேன்ல, சொன்ன கேளு. உங்களுக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிடுச்சுங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கிற அபூர்வா அண்ணிய பார்த்து உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ பூமி எங்க இருந்தாலும் அவ சந்தோஷமா இருக்கிறது தானே நமக்கு முக்கியம். ஆமா, அவ காதலிச்சவனுடைய சந்தோஷமா இருக்கா, அங்கேயே இருக்கட்டும், விட்டுரு. மூளை கெடுறதெல்லாம் இல்ல, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. பூமி யாருன்னு தெரியாததுக்கு முன்னாடி அவ யார் வீட்ல இருந்தா என்னன்னு நம்ம கண்டுக்காம இருந்தோம். இப்போ பூமி நம்ம வீட்டு பொண்ணு. கல்யாணம் ஆகாமலே வேற யார் வீட்லயே இருந்தா எப்படி ஒத்துக்க முடியும்? இது நம்ம மரியாதைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வருவேங்க. மீரா, ஒரு நிமிஷம், சொல்றத கேளு. மீரா, மீரா ப்ளீஸ். மீரா, மீரா, உன்னை எப்படி தடுக்கிறது மீரா? உனக்கு சூழ்நிலை புரியல. இப்ப என்ன பண்றது? நீ பரிதாபம் வர்ற மாதிரி லபோதிபோ நடிச்சுக்கிட்டு அழுதா அத நான் அப்படியே நம்பிடுவேன் நினைச்சியாமா? எதுக்கோ ஸ்கெட்ச் போடுறேன்னு புரியுது. போட்டோ முன்னாடி டிராமா பாட்டே கிளப்பிட்ட. ஒரு கோ ஆர்டிஸ்டா நானும் கோஆபரேட் பண்ணனே தவிர உன் அழுகையே நான் நம்பல. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டே சித்தி. குட். என்னாச்சு பேபி? இதுக்கு மேல என்ன ஆகணும்? பரவாயில்ல, உங்க பொண்ணு பூமி, அவளையே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. என்ன தரையில மிதிச்சு கொண்டாடுங்க. சேச்சே, என்ன பேச்சு பேசுற நீ? நான் பேசுறது கூட இப்ப உங்களுக்கு கேவலமா ஆயிடுச்சுல மம்மி. அவ்வளவுதான், இப்ப நான் நம்பர் 2வா மாறிட்டேன். ககன் மாமாவை லவ் பண்ண, அங்கேயும் நான் நம்பர் 2 தான். அவ வாரிசா இந்த வீட்டுக்கு வந்தானா இங்கேயும் நம்பர் 2 தான்.
இல்லாம நான் எதுக்கு வாழணும்? வாழணும்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டாவது நம்ம வாழ்ந்து ஆகணும். முதல்ல நீ அத கத்துக்கோ. புரியலையா? உன் அம்மா மாதிரி மாறுன்னு சொல்றா. கரெக்ட் தானே அபூர்வா? அதேதான் சித்தி. ஆ. இங்க பாரு நட்சத்திரா, பூமிய இங்க கூட்டிட்டு வான்னு அழுது நான் ஒப்பாரி வச்சது அந்த பூமி மேல இருக்கிற பாசத்தினால இல்ல, பகையில. இந்த பச்சாதாபத்தை பத்தி சொல்றியா? அப்படிலாம் எனக்கு எப்பவுமே இருந்தது இல்ல. அதாவது உங்க அம்மாவோடது வெக்கங்கெட்ட பொழப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா. சித்தி, கொஞ்சம் இரு. நட்சத்திரா ரொம்ப சின்ன பொண்ணுல்ல, கொஞ்சம் விவரமா சொன்னாதானே குழந்தைக்கு புரியும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ வாயை முடிக்கிட்டு இரு. ம், ம், ம். இங்க பாரு பேபி, அந்த பூமி அந்த ககன் வீட்லயே இருந்தா அவள அவன் எப்பவுமே காப்பாத்திக்கிட்டே தான் இருப்பான். அதனாலதான் அந்த மாதிரி அழுது அவளை நான் இங்க வர வைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரியே நான் அவ கதைய முடிச்சிருவேன். எப்பவுமே இந்த வீட்ல நம்பர் 1 நீ மட்டும்தான் இருப்ப. சொல்றது புரியுதா? உன் நடிப்புக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய காரணம் இருக்கா? அது இந்த மரமண்டைக்கு புரியாம போயிடுச்சுமா. 2 சாமியில யார தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம தான்ப்பா நான் இவ்ளோ நாளா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் உங்களை குறைச்சி எடை போட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்கப்பா. ஆனா உயிர் கொடுத்த அம்மா நான் பிறந்ததும் சமாதி ஆயிட்டாங்க. பால் கொடுக்க வேண்டிய உங்க கைகளுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்லப்பா, நான் உயிரோட தான் இருக்கேன்னு. அவரு எனக்கு பால் கொடுத்து இன்னைக்கு இந்த உயிரை கொடுத்திருக்காருப்பா. உங்களை தேடிக்கிட்டு இந்த ஊருக்குள்ள வந்தப்போ நீங்க எப்படி இருப்பீங்க, எங்க இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. எங்க நான் இருக்கணுமோ, எங்க போய் உங்களை தேடுறதுன்னு கூட எனக்கு எதுவும் தெரியாம இருந்ததுப்பா. அந்த மாதிரி டைம்ல மறுபடியும் அவர்தான் எனக்கு சாப்பாடு போட்டு அடைக்கலம் கொடுத்த சாமிப்பா அவரு.